முதலமைச்சர் சட்டமன்றத்திலே சொல்லியிருக்காரு, விளக்கமும் கொடுத்திருக்காரு. கடந்த காலத்தில் திமுக ஆட்சியே இது போன்ற ஒரு நடைமுறை பண்ணியிருக்கேன்னு. அதனால மடைமாற்றம் இப்ப தேவையில்லை. இல்ல கேள்வி என்னன்னா, கேள்வி இல்ல தமிழ்நாட்டிலே நிறைய பிரச்சனை இருக்கு சார். பிரச்சனை இல்லைன்னு சொல்ல முடியும். விவசாயிகள் போராட்டம் பண்றாங்க, இன்றும் வந்து விவசாயிகள் போராட்டம் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அதே போன்று தேர்தல் வாக்குறுதி 2500 கொடுக்குறேன்னு சொன்னாங்க. உலகம் உள்ள வரை போராட்டம் இருக்கும், போராட்டம் தேவை. அதே போன்று விவசாயியுடைய பயிர்க்கடன் தள்ளுபடின்னு சொன்னாங்க. ஆனா இன்னைக்கு தமிழ்நாடு இவ்வளவு பிரச்சனை செய்ய வேண்டும் என்பது இவ்வளவு பிரச்சனை 6000 கோடி தள்ளுபடி பண்ணிருக்காங்க. இவ்வளவு பிரச்சனை இருக்கு. இல்ல தேர்தல் வாக்குறுதி கொடுத்தது வேற பண்ண போறோம் சார். 60 நாள் சார், 5 ஆண்டு போறோம் சொல்லல சார். தேர்தல் சொல்லல, வெற்றி பெற்று ஆட்சி அமைத்தது 5 ஆண்டு இருக்கு. 50 பிரச்சனை இருக்கும்போது இன்னைக்கு எல்லாரும் பேசக்கூடியது இந்த குதிரை பேர குற்றச்சாட்டு, அந்த குற்றச்சாட்டு. அத நான் சொல்றேன் சார். அப்போ வந்து இது திட்டமிட்டு திசை திருப்பப்படுகிறதா? சோதனைகளை பத்தி யாரும் பேசக்கூடாதுங்கிறதுக்காக அரசை திட்டமிட்டு திசை திருப்புறாங்களா இந்த குதிரை பேர குற்றச்சாட்டு சொல்லி? சோபா ஆட்சி 4 சீட்டு 3 சீட்டு எல்லாம் சொல்றாங்க. இவங்க தான் இந்த ஆட்சி அமைச்சாங்க, அதுக்கு நாங்க தான் உறுதுணையா இருந்தோம். எங்க கிட்ட இருந்து நாங்க கம்யூனிஸ்ட் அமைச்சிருக்கோம், எங்க கிட்ட இருந்து விசிக அமைச்சிருக்கோம், எங்க கிட்ட இருந்து ஐஓஎம்எல் லீக் அமைச்சிருக்கோம் சொல்றாங்க. அவர்களையும் சேர்த்து இவர்கள் குற்றம் சாட்டுகின்றார்களா? அந்த சோபா பேர ஊழல்ல தெளிவுபடுத்தணும் அக்கா. ரெண்டாவது அதே போலதான் தற்போது முதலமைச்சர் விஜய் சொன்னாரு. அதே போலதான் முதலமைச்சர் விஜய் சொன்னாரு கல்லாப்பட்டி கூட்டணி சொன்னாரு. கல்லாப்பட்டி கூட்டணி கொள்ளையடிச்ச பணத்துல ஒரு பங்கு வாங்கிட்டு கூட்டணி வச்சிட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்னாரு. அப்ப இப்போ அதே கூட்டணி தான் அவர் ஏத்துக்கிட்டு இருக்காரு. அப்ப அது மன்னிப்பு கேட்கணும் இல்லையா, அல்லது மறுப்பு தெரிவிக்கணும் இல்லையா? யாரு கேட்கணும் மன்னிப்பு? முதலமைச்சர் தான். சார் தயவு செஞ்சு ஒரு நிமிஷம் கேளுங்க சார். நீங்க எதுக்கு எடுத்தாலும் முதல்வரை இழுத்து நீங்க தான் சொன்னீங்க. அப்ப மேடம் வந்து சோபா மாடல் சொல்லி அவங்க கூட்டணி கட்சி சேர்ந்தவங்களே அவங்க சொல்லிட்டாங்க, அவமரியாதை பேசுறாங்க நீ சொல்றீங்களே. அதே முதலமைச்சர் தான் கல்லாப்பட்டி கூட்டணின்னு சொன்னாரு இல்லையா? இன்னைக்கு யாரு அவங்களுக்கு ஆதரவு தெரிவிக்கிறது? ஏன் அந்த ஆதரவு ஏத்துக்கிட்டாரு? இல்ல ஆதரவு ஏத்துக்கிட்டாரு அப்படின்னா அவங்க கல்லாப்பட்டி கூட்டணிங்கிறது உண்மைன்றாரா? இல்ல அதே போல ஒரு பங்கு கொடுத்துதான் கூட்டணி வச்சிருக்காரா? மன்னிப்பு கேட்கல. விசிகாவும் அதுக்கு விளக்கம் கொடுத்திருக்காங்க, விளக்கம் கொடுப்பாங்க. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். பேரத்தை பத்தி பேசுறதுக்கு உங்களுக்கு தகுதியே கிடையாது சார். அதிமுக கூவத்தூர் பேரம் 1 கூவத்தூர் பேரம் 2 சொல்லிட்டு பாண்டிச்சேரியில் நடந்தது. 57 எம்எல்ஏ கூட்டணி ஆட்சி அமைக்கணும்னு சொல்லிட்டு குற்றச்சாட்டு ஒருத்தர் உங்களை கை நீட்டுறதுக்கு முன்னாடி சரி திமுக கேக்குறாங்க, நீங்க திமுக கேட்டானே திமுக பண்ண தப்பு நீங்க சொல்றீங்க. நீங்க மக்கள் கேக்குறாங்க. தவைக்க முதலமைச்சர் என்ன சொன்னாரு? இது வெளிப்படையான கவர்மெண்ட் சொன்னாரு. டே 1ல இருந்து முகத்தை மூடிட்டு ஒருத்தர் போனாரு. அன்னைக்கு சட்டமன்றத்துல பிரேமலதா ஜெயகாந்த் கேக்குறாங்க, இப்போ வரைக்கும் அதுக்கு பதில் கொடுத்தீங்களா? என்ன பதில்? அந்த முகத்தை மூடிட்டு போன யாருன்னு கேட்டாங்க, பதில் கொடுத்தீங்களா? வெளிப்படையா போய் மக்கள் கேக்குறாங்க. நீங்க கட்சிக்காரங்க கேட்டா அவங்க பண்ண தப்பு, நீங்க அவங்க அப்படியே திசை திருப்பி மக்கள் கேக்குறாங்கல்ல. வெளிப்படையான அரசாங்கம் சொல்றீங்க, முகத்தை மூடிட்டு ஒருத்தர் கார்ல போனாரு, அவர் யாரும் சட்டமன்றத்திலே கேள்வி எழுப்பினாங்க, இன்ன வரைக்கும் அது பதில் இல்ல. காமராஜ் திடீர்னு சப்போர்ட் சொல்லி நீங்களே எழுதி கொடுத்தீங்க. அப்புறம் காமராஜ் சப்போர்ட்டே பண்ணன்றாரு. திடீர்னு ஒரு வீடியோ வெளியாகுது. அப்புறம் நான் சப்போர்ட் பண்ணேன்னு சொல்லி சட்டமன்ற சப்போர்ட் பண்ணுங்கிறாரு. இப்படி மாத்தி ஒரு குழப்பம். அது என்னன்னு தெளிவுபடுத்துறீங்களா? தினகரன் என்ன சொன்னாரு? அவர் கையெழுத்தே போடல, அந்த மாதிரி நிகழ்வே நடக்கலன்னு சொன்னாங்க. அவங்க வீடியோ போட்ட உடனே தினகரன் சொல்லிட்டாரு, காமராஜ் சொன்னாரு. சார் காமராஜ் அவரே சொன்னாரு சார். பக்கத்துல சொன்னார் சார். அதுக்கு வெளியில வந்து என்ன சொன்னாரு? நான் கையெழுத்து போடல, அது என் கையெழுத்து இல்ல. சந்தேகம் வந்துச்சு. வீடியோவே நான் இல்ல ஏன் சொன்னாரு? அப்படிதான் சொன்னாரு. எங்களுக்கு அதிர்ச்சி, குழப்பம் இருக்குல்ல. வெளியில வந்து என்ன சொன்னாரு? குழப்பம் இருக்குல்ல. என்னுடைய விருப்பத்துக்கு ஏற்பதான் நான் பண்ணி, என்னுடைய நகர்வு இருக்கு, என்னுடைய முயற்சி இருக்கு, என்னுடைய சிந்தனை இருக்குன்னு தானே சொல்லியிருக்காரு. தயவு செஞ்சு ஒருத்தரை குற்றம் சாட்டுறதுக்கு முன்னாடி யோசனை பண்ணோம். எங்களுக்கு 106 சீட் இருக்கு, இன்னும் 10-12 சீட் தேவை. அதுக்கு பேரம் பேச வேண்டிய அவசியம் இல்ல. அதிமுக 12 தேவை. அப்ப 12 தான். அப்படி பார்த்தா 365 சீட் 12 பிளான் பண்ணீங்க. 365 சீட் வரணும்னு சொல்லிட்டு ராஜ்யசபால வரணும், பார்லிமெண்ட்ல இதையும் சேர்த்து வரணும்னு சொல்லிட்டு வெஸ்ட் பெங்கால்ல நடக்கிற கூத்தவிட இங்க நடக்குது. தயவு பெங்கால்ல நடந்தா குதிரை பேரம், இங்க நடந்தா உட்கட்சி பிரச்சனை. குதிரை பேரம் என்ற பேச்சுக்கே இடமில்லை. அவர்கள் அனைவரும் மக்கள் ஆதரித்த ஒரு ஆட்சியை, 50 நாட்கள் ஆட்சியினுடைய நிலைப்பாடை கவர்ந்து ஒன்றன் பின் ஒன்றாக அதிமுகவை ரெட்டலே இல்லை என்ற நிலைக்கு அதே மக்கள் கொடுத்த ஆதரவு தூக்கி போட்டு வராங்க. ஒரு மக்கள் கொடுத்த ஆட்சி நம்ம காப்பாத்தணுங்கிறதுக்காக மக்கள் கொடுத்த ஓட்டு தூக்கி போட்டு வராங்க. மக்கள் கொடுத்த ராஜினாமா பண்ணிட்டு அதுலதான் இருக்கு சார். என்னுடைய எதிர்பார்த்த அளவுக்கு அவங்க மக்கள் எதிர்பார்த்த அளவுக்கு மக்களுக்கு வாக்கு இல்லை, சக்தி இல்லை என்ற காரணத்தினால நாம் ஆட்சி அமைக்க முடியாது. உடனடியாக கவர்னர் ஆட்சியோ பிஜேபி ஆட்சியோ வந்துவிடக் கூடாது
கூடாது என்பதற்காக, திமுக அதிமுக கலந்து ஒரு ஆட்சி அமைத்து விடக் கூடாது என்பதற்காக வெளியில் வந்து இந்த ஆதரவை தந்து மக்களுடைய எண்ணத்தை நிறைவேற்றும் அரசாங்கத்திற்கு ஆதரவு கொடுப்பதில் என்ன தவறு? அப்ப இன்னும் 12 இருக்குன்றீங்க. இன்னும் 12 இல்ல, இன்னும் 20 இருக்கு, வந்துகிட்டே இருக்கும் லைனா. ஆனா அதற்கு நாங்கள் பொறுப்பல்ல, அவர்கள் அங்க இருக்க முடியாது. அங்க இருந்துகிட்டே சிவி சண்முகம் ஒரு கேள்வி கேட்கிறார், நீங்க அதிமுக தேவைக்காக போறீங்களா, அதிமுக நீங்க இல்லையான்னு கேட்டா அது எங்கிட்ட கேட்காதீங்க, போய் எடப்பாடியார்கிட்ட கேளுங்க, நான் இந்த கட்சியில இருக்கிறேன், இந்த அளவு லட்சணம் இருக்கு. அதனால தயவு செய்து அனைவரும் மக்களுடைய எண்ண ஓட்டத்துக்கு ஏற்ப தாவேக்காய் அணுகுவது குதிரை பேரம் என்று மடைமாற்றம் பேச்சு இனி எடுபடாது.